ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே மாதம் 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியணும் அப்படின்னாக்கா உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். அந்த அளவுக்கு மாதம் 5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுமே நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே முடியும். நம்மளாலும் சூப்பராக சம்பாதிக்க முடியும். எல்லாருமே மீஷோ வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீஷோ வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படிங்கிறவங்க ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீஷோவில் உங்களால் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும். அது வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் வந்து மீஷோவில் போய் நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 2 செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பிஸ்னஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலேயே இருந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து மீஷோவில் நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம். இப்போ என்னையை பொறுத்தளவு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹேர் ஆயில் வந்து எனக்கு வந்து ரொம்ப அத்துப்படி. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் வந்து காய்ச்சி தேய்ச்சிட்டு இருக்கிற பொண்ணு அப்படிங்கும்போது இப்போ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது மாதிரி நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், லோக்கலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன். அப்படிங்கும்போது எனக்கு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, கொரியர் பண்ணி விட்றேன். அதையும் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 3 ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு தான் நான் வந்து ஹேர் ஆயில் வந்து ஃபில் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னடா பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நமக்கு வந்து இந்த விஷயங்கள் நல்லா தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரியாக வந்து வருமானம் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து மீஷோவில் நீங்கள் வந்து சேல் பண்ணி பாருங்கள். சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இப்போ குழந்தைகளை வச்சுருக்கீங்க, இல்லை பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு உடம்புக்கு முடியாது, வெளியில் வந்து அலைச்சல் ஒத்துக்காது, இப்படிலாம் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி மீஷோவில் வந்து நீங்கள் உங்கள் பொருட்களை சேல் பண்ணலாம். மீஷோவில் மட்டும்தான் நம்ம பொருட்களை சேல் பண்ணி வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னும் வந்து அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. இந்த மாதிரி ஆப்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மீஷோவில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமலும் இருக்குது, ஜிஎஸ்டியோடையும் இருக்குது. மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜிஎஸ்டியோட நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து மீஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு. இப்போ வந்து நமக்கு அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் கூட நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். அதனால் வந்து நிறைய பேர் வந்து மீஷோவை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மீஷோவிலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்னன்னாலும் போடலாங்க. மிளகா பொடி போடலாம், மல்லிப்பொடி போடலாம், இல்லை மொத்தமாக மிளகா எடுத்துகிட்டு போய் அரைச்சி பாக்கெட் போட்டு கூட நீங்கள் போடலாம், குழம்பு மிளகாடி போடலாம், இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஐட்டங்கள் போடலாம், இல்லை என்னன்னாலும் நீங்கள் போடலாம். மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போகாத மாதிரி இருக்கும். ஆனால் போக போக உங்களோட இது வந்து பார்க்க நீங்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும். போட உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். தாராளமாக நீங்கள் வந்து மாதம் ஒரு குறைஞ்சது வந்து எப்படியும் நல்லா போகுது அப்படின்னாக்கா ஒரு 50,000 தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சூப்பராக சூடு பிடிச்சிரும். தனியாக இருக்கீங்க, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீஷோ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நானும் வந்து அப்படி தான் இருந்தேன். வீட்டில் ஒத்தைக்கு இருக்கிறோமே, நம்ம எதையாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன். பார்க்காதவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் ஃபோட்டோவும் அனுப்பிட்டேன், இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இதையும் தாண்டி லோக்கலில் போய்கிட்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து மீஷோவில் வந்து நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஆயில் மட்டுமே சேல் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஆயில் வந்து ஒரு பக்கம் தான். இதுக்கு அடுத்து வந்து என்னால் என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நான் வந்து மீஷோவில் வந்து சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கேன். அடுத்து வந்து என்னோடது வந்து பார்த்திங்கன்னா சாரீ பிஸ்னஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ரொம்ப வந்து கம்மியான பட்ஜெட்டில் சாரீ வந்து ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்து அதையுமே வந்து மீஷோவில் போடலான்னு இருக்கேன். பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது, அதுவுமே வந்து நான் மீஷோவில் போடலான்னு இருக்கேன். நீங்கள் வாட்சி இந்த மாதிரி கிளாக்கு என்னன்னாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையானது எதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து போடலாம். மீஷோவில் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்து நமக்கு வந்து லாபம் வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோடனே ரொம்ப ஹை லெவலில் வந்து வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து செட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து முன்னேறணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். மீஷோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மீஷோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, இல்லை உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்குற மாதிரி கம்மியாக கிடைக்குமான்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா கம்மி பண்ண மாட்டீங்க. ஒரு 50 பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்லா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதுவே எங்கே கம்மியாக கிடைக்குது அப்படின்னு ஒரு 10 கடைகளில் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள்.
இப்போ நம்ம ஊரில் இப்போ எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து அல்வா ரொம்ப ஸ்பெஷல் இருட்டுக்கடை அல்வா. இப்போ நான் மீஷோவில் அதை கூட நான் சேல் பண்ணலாம். இப்போ இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக நான் பேக் பண்ணி அதை கூட நான் வந்து சேல் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலோ அதை கூட நீங்கள் வாங்கி தனியாக பேக்கெட் போட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு கூட நீங்கள் சேல் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் முடியுது. எனக்கு வந்து என்னென்னலாம் பக்கத்தில் கிடைக்குதோ அதெல்லாம் நான் வாங்கி வச்சு நான் ரொம்பலாம் லாபம் வைக்கலங்க. ஓரளவு கொஞ்சம் தான் நான் விற்கிறேன். ஏன்னா எடுத்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப லாபம் வைக்கிறது பிடிக்காது. அதனால் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லணும். மக்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நம்ம லாபத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ ஹேர் ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லாபம் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் தான் இருக்கோ, ரொம்ப டபுள் ட்ரிபிள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதில் வந்து எனக்கு வந்து செலவு அந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 200 300 கிடைக்கும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் ஹேர் ஆயில் வந்து இப்போ நான் வந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா போகுது. இப்போ இது இன்னும் மேலே வந்து நான் வந்து பல்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டராக தான் நான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 லிட்டர் காய்ச்சினேன். அதுக்கப்புறம் 5 லிட்டர் காய்ச்ச ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு 10 லிட்டர் கிட்ட நான் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மீஷோவில் இப்போ தான் நான் தொடங்கியிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு எனக்கு ஆர்டர் போகுது. இப்போ லோக்கலில் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வாங்குறவங்க என்ன ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இல்லையா. எனக்கு நல்லா இருக்குமா, எனக்கு பொடுகெல்லாம் சூப்பராக கம்மியாக இருக்குது, முடி நல்லா வளருது, ஷைனிங்காக இருக்குது, கருப்பாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை மாதிரி வந்து எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. நான் லோக்கல்லே டேரெக்டாக நான் போய் நானே என் ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் போய்ட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி மீஷோவில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது நமக்கு பார்க்க யூஸ் பண்ண நமக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து என்னடா நம்ம மீஷோவில் ஒரு லாபம் எடுக்கலாம்னு வந்தோம் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. மீஷோவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். மீஷோ பற்றினா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.